ஹாய், வெல்கம் டு சாராஸ் கைப்பக்குவம். இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்டியான கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான். என்னடா கத்திரிக்காயில் பிரியாணியா? வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி. ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக, தக்காளி தேவையான அளவு, அரிசி ஊற வச்சுக்கோங்க. புளி மிக்ஸ் பண்ணி புளியோட தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுங்க. அப்படியே கருவேப்பிலை ஆட் பண்ணுறோமா, ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். எடுத்து வச்சு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கோம். அந்த கேப்பில் அப்படியே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் எண்ணெய் தூள் உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண கத்திரிக்காய், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க ஒரு 5 to 10 minutes. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes கத்திரிக்காய் மசாலா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் ஆனதுமே நம்ம எடுத்து வச்ச புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த தண்ணியும் இந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணியும் நீங்கள் போடணும். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1.5 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி போடுறேன். ஈவன் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறீங்கள, அதுவும் அந்த தண்ணியில் கணக்கு எடுத்துக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போடுறோம். நீங்கள் எவ்வளோ அரிசி வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரைஸ் வேக விடுறோம். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், பாதி தண்ணி வந்து ரைஸ் வந்து இழுத்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அது மேலே ஒரு தண்ணி உள்ள ஒரு பாத்திரம் வச்சு தம்க்கு விடுறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.